வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, மாங்கல்ய தோஷம் ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இப்போ செவ்வாய் சூரியன் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குரு குரு பார்வை சுக்கிரன் பார்வை இருந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி. கூட ராகுக்கு கேதுக்கள் சேர்ந்தா அந்த தோஷத்தை விரிவுபடுத்தி விட்டுடும். சரி, மாங்கல்ய தோஷம் சொன்னீங்க, அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, சூரியன் அதாவது மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இல்லை மகரத்திலேயோ இந்த 4 வீடுகளில் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தா எந்த லக்னம் ராசியாக இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் வேலை செய்யாது. அதுக்கு மாறாக வேற ஏதாவது செய்யுமே தவிர இந்த மாதிரி மாங்கல்ய தோஷம் வேலை செய்யாது. சூரிய தசை செவ்வாய் தசை வராமல் இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யாது. புரியுதுங்களா? அதாவது மேசத்துலேயோ சிம்மத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ இருந்தால் சூரியன் செவ்வாய் வேலை செய்யாது. பட் அதையும் மீறி இருந்தாலும் வேலை செய்யறது எப்படி அப்படின்னா, இப்போது சூரியன் வீட்டில் அதாவது சிம்மத்தில் சூரியன் இருக்குது, செவ்வாய் நேர் 7வது வீட்டில் இருக்குது. அதாவது சூரியன் ஆட்சியாக தான் இருக்குது, செவ்வாய் வக்கரமாக இருக்குது. வீடு கொடுத்த சனி நேசமாக ஆகிட்டாங்கன்னு வைங்க, அவ்வளோதாங்க. கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் உண்டு, எந்த இடமா இருந்தாலும் உண்டு. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது ஒரு மேச ராசியில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேர் 7வது வீட்டில் துலாத்தில் செவ்வாய் இருக்குது. இல்லை செவ்வாய் அதாவது துலாத்தில் சூரியன் இருந்து அதுக்கு நேர் 7வது வீட்டில் மேசத்தில் செவ்வாய் இருக்குது. எங்கே மாறி இருந்தாலும் வீடு கொடுத்தவன் நேசம் ஆயிட்டா கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இது இந்த மாதிரி இடத்துங்கள, அது தனுசு லக்னமாக இருந்து 5, 9 அதிபதிகள் ஒன்று சேர்ந்து குரு சேர்க்க குரு பார்வைலாம் இருந்தால் யோகமாக வேலை செய்யும். அது சூரியன் செவ்வாய் சேர்க்கைன்னு நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. அது மாறாக சூரியன் நேசமாவோ செவ்வாய் நேர் 7வது வீட்டில் வக்கரமாவோ இல்லை வீடு கொடுத்தவன் நீசமாக ஆயிட்டா கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம் வேலை செய்யும். புரியுதுங்களா? தேங்க்யூங்க.